தாவேகா அரசு தமிழ்நாடு நாளை அறிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜூலை 18 அது தமிழ்நாடு தினம் என்றும், அதற்காக 6 முதல் 12ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி இதெல்லாம் நடத்த போறாங்க. முதல் பரிசாக 50,000, ரெண்டாவது பரிசாக 30,000, மூன்றாவது பரிசாக 20,000 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இது பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் இது சம்பந்தமாக வெளியிட்ட உடனே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ராமதாஸ் இதை கண்டிச்சிருக்கிறாரு. வரலாற்றை திரிக்காதீங்க, குழந்தை பிறந்த அன்னைக்கு பிறக்குதுன்னா அதுதான் பிறந்த தினமாக இருக்க முடியும். பெயர் சூட்டுல நாள் பிறந்த நாளாக இருக்க முடியாது. பெயர் சூட்டுவதற்காக தீர்மானம் போட்ட நாள் அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நவம்பர் 1 அதுதான் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது, அதுதான் தமிழ்நாடு தினமாக இருக்கணும்னு ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி குறிப்பை அவர் கொடுத்திருக்கிறாரு. வரலாற்று திரும்பில இந்த வேலையை செய்யாதீங்க, இது குழந்தைத்தனமானது, அற்பத்தனமானது அப்படின்லாம் திமுக செய்த அதே வேலையை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அன்புமணி ராமதாஸ் சொன்ன கருத்தை வரவேற்கிறேன், ஆமோதிக்கிறேன். திமுக என்ன கைவந்த கலைனா வரலாற்றை திரித்து எழுதுவது என்பது காங்கிரஸுக்கும் சரி திமுகவுக்கும் சரி. அதாவது இனிஷியல் அவங்க போட்டுக்குவாங்க, எல்லாம் நான் தான் பண்ணேன். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, திமுக ஆட்சி காலத்துல அந்த ஸ்டாலின் இருந்த ஆட்சி காலம் முழுவதுமே மைய அரசு சொல்ல மாட்டாங்க, ஒன்றிய அரசு. அதாவது எப்படி கொண்டு போறாங்கன்னா, தமிழ்நாடு தனித்தனியா இருந்ததான், எல்லாம் போய் ஒன்றிச்சா. இப்ப வெள்ளக்காரங்க தமிழ்நாட்டுக்கு கேரளாக்கு அப்படி ஒண்ணு யாருக்கும் சுதந்திரம் கொடுக்கலையே. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பாரத நாடு என்பது வெள்ளக்கார உருவாக்கியது அல்ல. பாரதியார் பாட்டு பாடுறாரு, இந்த உலகத்துல எத்தனையோ நாடு இருக்கு, அப்படிப்பட்ட பல நாடுகள், இப்ப அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளலாம், இங்கிலாந்து எடுத்துக்கொள்ளலாம், இப்படி எந்த நாடு, எகிப்து எடுத்துக்கொள்ளலாம், எல்லா நாட்டுக்குமே டேட் ஆஃப் பர்த் என்று இருக்கிறது. ஆனால் என்றைக்கு இந்த நாடு பிறந்தது என்கின்ற அந்த கணக்கே தெரியாத, ஆதியந்தமில்லாத ஒரு நாடு இந்த உலகத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் அது பாரத நாடு. பாரதியார் பாடியிருக்கார், இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினராம் எங்கள் தாய். அப்படிப்பட்ட பாரத நாடு இது. அதனால 47ல பிறக்கல. அதே போல இப்ப அண்ணாதுரை தான் தமிழ்நாடு என்று பெயர் சொல்லி ஒரு தீர்மானம் போட்ட நாளை தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடணும். தமிழ்நாடுங்கிற வார்த்தை முதல்ல யார் கொடுத்தது? பாரதியார் சொன்னார். கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி. எப்ப பாடுறாரு? தமிழ்நாடு என்கின்ற பெயர்லாம் இல்ல, மெட்ராஸ் பிரசிடென்சி, இந்தியா விடுதலை அடையுமா கூட தெரியாது, வெள்ளக்காரன் ஆட்சி காலம், அப்ப பாடி இருக்கிறார். செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இந்த தேன் பாயுது காதில். எப்ப பாடி இருக்கார்? அப்ப கிரெடிட்னா பாரதியார் தான் கொடுக்கணும். தமிழன் என்கின்ற வார்த்தையே ஆழ்வார்கள் பாடியிருக்கார் திவ்ய பிரபந்தத்துல. அந்த வார்த்தையை வேற அதுக்கு மேல யாரும் பயன்படுத்தல. ஆகவே தமிழ்நாடு என்று சொல்லி அந்த தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை அண்ணாதுரையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், பெரியாரிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று இவங்க முனைப்பு காட்டுவது தவறானது. புறநானூற்று பாயிரத்துல வருது, வடவேங்கடம் தென்குமடி இதற்கிடையே இருக்கக்கூடிய தமிழ் கூறும் நல்லுலகம். எத்தனை வருஷம்? உலகத்துல முதலாக தோன்றிய நூல்களில் ஒன்று புறநானூறு என்று சொல்றாங்க. அந்த புறநானூற்றுல இதுக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப எவ்வளவு பழமையானது? அண்ணாதுரைக்கு அப்புறம் தான் வந்ததா புறநானூறு? இப்ப வரலாற்று திருப்பி இல்லாம என்னது? ஆகவே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உள்ள பழமையான ஒரு தேசியத்தை, ஒரு பண்பாட்டை, ஒரு கலாச்சாரத்தை, வரலாற்றை திரித்து அண்ணாதுரை ஈவே ராமசாமிக்குள்ளார் குறுக்க நினைக்கிறது இந்த திராவிடம். அதே பாணியை விஜய் அவர்கள் பின்பற்றியது தவறானது. இன்னொன்று பாருங்க, இப்ப இது ஒரு பக்கம். தமிழ்நாடு பிரிக்கப்பட்டது, அதை வைத்தே கூட பேசலாம். இப்ப பிரிக்கப்பட்டது, மொழிவாரி மாகாணங்கள் உருவாக்கப்பட்டது. கொடுத்தது யாரு? நேரு, காங்கிரஸ் கட்சி கொடுத்தது, திமுக சம்பந்தம் இல்லை. ஈவே ராமசாமி எழுதுறாரு, எழுதின கட்டுரையா இருக்கு, போய் படிச்சு பார்க்கலாம். மொழிவாரி மாகாணங்கள் கூடாது என்று ஈவே ராமசாமி நாயக்கர் எழுதியிருக்கிறார். அப்ப தமிழ்நாடு உருவாதை எதிர்த்தது யாரு? உங்களுடைய கொள்கை பிதாமகன் என்று சொல்லக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கர். அப்ப தமிழ்நாட்டுக்கு எதிரி நீங்க எப்படி சொந்தம் கொண்டாடலாம்? பெயர் வச்சது பாரதியார், அதுக்கு முன்னாடி தொல்காப்பியர். உருவாத எதிர்த்தது உங்களுடைய பெரியார் தந்தை, அவர் தான் எதிர்த்து இருக்காரு. அப்ப தமிழ்நாடு உருவான உடனே என்னாச்சு? நாஞ்சில் நாடு இப்போ கன்னியாகுமரி அதெல்லாம் கேரளாவோட சேருவதாக இருந்தது.
திருத்தணி, சென்னை எல்லாம் ஆந்திராவோடு சேருவதாக இருந்தது. சென்னையே சென்னை இங்க இருக்காது. அப்ப சென்னைக்காக மாப்போசி போராடினார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் ராஜாஜி அப்பொழுது இருந்தார். ராஜாஜி. இதே போல இப்ப இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்பதற்காக போராடியது தானுங்கள் நாடார், இந்து முன்னணி அமைப்பாளர் ஒருத்தர், தலைவராக இருந்தவர். ஆக இவங்கெல்லாம் யாருமே திமுகவுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த காலத்து தேசபக்தர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க. ஆகவே எந்த வகையிலும் தமிழ்நாட்டுக்கு கிரெடிட் எடுத்துக் கொள்ளக்கூடிய பொசிஷன்ல திமுக இல்லவே இல்லை. ஆனா இதில் இனிஷியல் போட்டுக்கொண்டு அதை வைத்து பிரிவினை பேசியது திமுக. அதே பாணியை இப்ப தொடர்கிறது தாவேகா, திமுக 2.0. அதனால அன்புமணி சொன்ன கருத்தை வரவேற்கிறேன். இந்த தமிழ் நாள் என்று சொல்லி, தமிழ்நாடு என்று சொல்லி பிரிவினையை பேசக்கூடிய அந்த கருத்தை நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். அதே போல இந்த கட்டுரை போட்டி, பேச்சு போட்டிகள் என்ன தலைப்பு கொடுக்க போறாங்க தெரியாது. பல ஆயிரம் ஆண்டுகளாக உள்ள தமிழ் பண்பாட்டை, விஜய் பாடலில் உங்களுக்கு பிடித்தது எது அப்படிலாம் கேட்காமல் சங்க இலக்கியங்களை பற்றியோ, இத்தனை ஆண்டு காலம் தமிழ் இலக்கிய வரலாற்றை பற்றியோ, தமிழகத்துக்கு உழைத்த ஆன்றோர்கள், பெரியவர்கள், இவர்களை பற்றியெல்லாம் அதில் சொன்னார்கள் என்றால் அது ஒரு பெரிய ஒரு கண் திறப்பாக மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட தலைப்புகளை கொடுக்க வேண்டும் என்றும் என்னுடைய வேண்டுகோளை விடுக்கிறேன்.